ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எப்படி வெந்தய குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும், வாசமும் வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். பாருங்கள், வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ கூடவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நல்லா பழுத்த தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி இது மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு. குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெந்தய குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அட்டகாசமாகவும் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுமானது. வெந்தய குழம்புக்கு பொரியல் எதுவும் சேர்த்து சாப்பிடாம அப்பளம், வடகம், வத்தல், வாழைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அது மாதிரி ஃப்ரை ஐட்டங்களோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, திக்காகவும் வந்துடுச்சு. இப்போது நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கிராமத்து சுவையில் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.